வெல்கம் டு தங்க முட்டை சேனல். இன்னைக்கு இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப சுவையாக இருக்கும். சுவையான தக்காளி ரசம். இது எப்படி செய்யணும்? நெல்லிக்காய் சைஸ் அளவு உள்ள புளியை எடுத்து நல்லா கரைசல் மாதிரி கரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பெருங்காயம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதில் கடலைப்பருப்பு தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 10 வெள்ளைப்பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம் போடும். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்து நம்ம எப்போவுமே அரைச்சாலும் ரசம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதை நல்லா இந்த கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, இப்போ நம்ம அரைச்ச ஜார்லையே 3 தக்காளியை போட்டு அதை நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி கரைசல், அதில் நல்லா தண்ணியை ஊற்றுறோம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஊற்றிட்டு, அதில் அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை அதில் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு, அதில் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா போட்டுட்டு அதை நல்லா கையை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் அதில் இறங்கும், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ கருவேப்பிலை நீங்கள் நிறைய போட்டாலும் தப்பு இல்லை, கொத்தமல்லி நிறைய போட்டாலும். உப்பு தேவையான அளவு நம்ம இப்போவே போட்டுடணும். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுடணும். உங்களுக்கு சாம்பார் பவுட்ரு இருந்தால் சாம்பார் பவுட்ரு, இல்லைன்னா மிளகு பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் ரசம் கொஞ்சம் காரமாகவும் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க, எல்லாம் ஒன்று இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தை வந்து ஸ்டவ்வில் வச்சிடணும். ஸ்டவ்வில் வச்சுட்டு தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு போட்டுறணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கொரன்னு அந்த இன்க்ரீடியன்ஸை இதில் வந்து நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு அந்த வெள்ளைப்பூண்டும் அந்த சீரகமும் நல்லா ஒன்றுக்கொன்று இருக்கிற மாதிரி, அந்த ஸ்மெல்லு வர்ற மாதிரி நல்லா வதக்கணும். ஸ்மெல்லு வெளியே வந்தாலும் அது நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். ஸ்மெல்லு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கரைசலை எடுத்து இதில் ஊற்றணும். நல்லா ஸ்மெல்லு வரணும். ஏன்னா வெள்ளைப்பூண்டு ஸ்மெல் நல்லா வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும். அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் இது செய்கிறதுக்கு ஆகும். ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். அந்த 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி அந்த மேலே வந்து அந்த பபிள்ஸாக வரும்ல, அந்த நுரை மாதிரி வரணும். ஏன்னா இதில் வந்து நுரை நிறையா வரும். எதுக்குன்னா நம்ம அந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணதுனால நுரை வந்து நல்லா வரும். அது நல்லா வேகணும். அது வெந்தாதுன்னா அது அப்படியே இருக்கும். நல்லா வெந்து நல்லா நுரை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இறக்கணும். இப்போ நுரை வர ஆரம்பிச்சிருச்சு. நுரை வந்து கொஞ்சம் நல்லா வரவும் நம்ம வந்து அதை கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். லைட்டாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் அது நுரை வர்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்டவ்லேயே வச்சிடணும். அப்போ தான் 2 மினிட்ஸ் ஸ்டவ்லேயே வச்சுருந்தா தான் நல்லா நுரைச்சி வரும். இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லே நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் அதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அதுவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டதுனால நல்லா ஸ்மெல் வரும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்க முட்டை சேனலுக்கு. நன்றி.